சசிகாந்த்லயும் பேரு காந்த்னு இருக்கு. ஸோ இவரு தமிழ்நாட்ட சேர்ந்தவர் தானா? எங்க அம்மாவுக்கு வந்து கிரிக்கெட் ஆடுற ஸ்ரீகாந்த் ரொம்ப பிடிக்கும். ஓ! அதனால அந்த காந்த் வரணும்னு சொல்லி அதை சேர்த்து சசிகாந்த் செந்தில்னு பேர் வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். 12ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு பிரச்சாரத்துக்காக. உங்களுடைய தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர வேட்பாளர் யார நிக்க வச்சாலும் ஓட் வாங்கி ஆஹா, அப்படிங்கிறது விழா. மக்கள் மனசுல நட்சத்திரமா இருக்கணுங்க. நீங்க நட்சத்திரமா இருந்தா போதும். நான் நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணி பேசுவேன் தமிழை. ஏன்னா எங்க தமிழ் ஒரு மாதிரி ரொம்ப மெட்ராஸ் தமிழா இருக்கும். நல்ல மேடைகள்ல நல்ல தமிழ் பேசணும்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க போன பிரச்சாரங்கள்ல மக்கள் ஏதாவது கேள்விகளை கேட்டிருக்காங்க? இருக்கு நிறைய இடத்துல அந்த ஆழம் கலக்கும் போதே கேட்பாங்க, என்ன தம்பி நீ வருவியா திரும்பி அப்படிலாம் கேட்பாங்க. வரல நீ திரும்பி வரணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் ஒரு என்வரன்மெண்டல் இஷ்யூ இருக்குது பழவேற்காடில். முதல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் என்வரன்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காத போது சில நெக்லிஜென்ஸ் ஆகும். சில சமயம் எல்லாத்தையும் தாண்டி ஆகலாம். நிறைய இடங்களில் போகும்போது அது சொல்கிறாங்க, இந்த ரேடட் ரோடு அவர் தான் போட்டாங்க, இந்த பில்டிங் அவங்க தான் கட்டினாங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அப்படி தோணலை. நான் பிறந்தது பூந்தமல்லி தான், இங்கே பக்கத்தில் இருக்க பெருமாள்பேட்டு தான். நான் இப்போ பிரச்சாரத்தில் போகும்போது கூட பல சொந்தங்கள் வராங்க நடுவில். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, இவர் இங்கே இந்த சொந்தக்காரங்க இவ்வளோ பேரா. நேற்று கூட ஆளை பக்கத்தில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. எல்லாம் இங்கே சொந்தக்காரங்க தான். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வணக்கம் சார். வணக்கம். திருவள்ளூர் தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் முதல் தொகுதி. அதனுடைய காங்கிரஸ் வேட்பாளரா நீங்க இருக்கீங்க, சசிகாந்த் செந்தில் சார். ஸோ அங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையா நீங்க என்ன சார் பாக்குறீங்க? முதல்ல மக்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்கிறேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அது ஒரு சபர்பன், ஒரு கிராமப்புறமும் நகர்ப்புறமும் கலக்கிற ஒரு இடம். அதுக்கு எப்போவுமே அதுக்கான சில இஷ்யூஸ் இருக்கும். வளர்ச்சியில் இருக்கும், மைக்ரேஷனில் இருக்கும், ரொம்ப வேகமாக மாறும் சூழ்நிலைகள், விவசாயமும் மாறும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பிளானிங் சொல்லுவோம். ஒரு 10 வருஷம் அஹெடாக நம்ம பிளான் பண்ணால் தான் திருவள்ளூரை நம்ம டேக்கிள் பண்ண முடியும். முதல்ல அந்த ஒரு விஷன் திருவள்ளூருக்கு முக்கியம். ரெண்டாவது, ஒரு சபர்பனுக்கே இருக்கிற அந்த மைக்ரேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸு. இந்த திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் ஒரு என்வரன்மெண்டல் இஷ்யூ இருக்குது பழவேற்காடில். இந்த மாதிரி சில பிரதான இஷ்யூகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸு, பிரதான இஷ்யூக்கள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா சமீபத்துல இந்த வெள்ளம் வந்தப்ப எண்ணூர் ஆயில் ஸ்பில் விஷயமா இருக்கட்டும், இல்ல அந்த கோரமண்டல் ஃபேக்டரியில இருந்து வாயு கசிவானதா இருக்கட்டும், இது எல்லாமே என்விரான்மெண்டல் ரிலேட்டடான இஷ்யூவா தான் வரும்ல. ஸோ அதுக்கான ஒரு தீர்வா நீங்க செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க கேண்டிடேட்டா. மேபி ஃபியூச்சர்ல அதுக்கான தீர்வா என்ன, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்கும்? இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸான இஷ்யூ இது. ஆனால் முதல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் என்வரன்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காத போது சில நெக்லிஜென்ஸ் ஆகும். சில சமயம் எல்லாத்தையும் தாண்டி ஆகலாம். ஆனால் நெக்லிஜென்ஸால் சில விஷயங்கள் ஆகிறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கான செக்யூர் சிஸ்டம்ஸும் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த செக்யூர் சிஸ்டம்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி திருவள்ளூர் வந்து ஒரு ஒன் இயர் அஹெடாகவே யோசிக்கணும். அப்போ தான் நம்மளால் இஷ்யூஸை சால்வ் பண்ண முடியும். கடந்த முறை வேட்பாளரா ஜெயக்குமார் அவர்கள் நின்றிருந்தாரு, காங்கிரஸ் வேட்பாளரா இதே திருவள்ளூர் தொகுதியில. இந்த முறை அவரை வேட்பாளரா வச்சா வின் பண்றது வந்து கடினம் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருக்கு. மேபி அதனாலதான் உங்களை சூஸ் பண்ணாங்களா, இல்ல வேற ஏதாவது ரீசன்? இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவரும் நல்ல ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு வேட்பாளரை சூஸ் பண்ணாததும் ஒரு அரசியல் கட்சிக்கு நிறைய கன்சிடரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இந்த காரணத்துக்காக தான் கிடையாது. திரு ஜெயக்குமார் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் போகும்போது அது சொல்கிறாங்க, இந்த ரேடட் ரோடு அவர் தான் போட்டாங்க, இந்த பில்டிங் அவங்க தான் கட்டினாங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அப்படி தோணலை. தெர் ஆர் அதர் கன்சிடரேஷன்ஸ் ஆல்சோ. ஏன்னா திருவள்ளூர் தொகுதி அப்படிங்கிறது திமுகவினரும் இந்த முறை திருவள்ளூர் தொகுதியில வந்து எங்களுடைய கேண்டிடேட் நிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்சிக்குள்ள பேசினதா சொல்லப்படுது. அண்ட் திருமாவளவன் அவர்களும் டைரக்டா திருவள்ளூர் தொகுதி கேட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரியான பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது மீண்டும் காங்கிரஸ் கையிலேயே இந்த திருவள்ளூர் தொகுதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது திமுகக்குள்ளேயோ இல்லை விசிகாக்குள்ளேயோ அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே, அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. இன்னைக்கு நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா என் கூட விசிகா தொண்டர்கள் தான் அதிகமாக வராங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல அந்த மாதிரி. ஓகே, எல்லாமே பிரச்சாரம் எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்காங்க இப்ப. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்தீங்கன்னா திமுக தான் முன்னாடி நிற்கிறாங்க, விசிகா தான் முன்னாடி இருக்காங்க.
எங்கேயுமே எனக்கு அந்த அதிருப்தி தெரியல. ஓகே. ஸோ ஒரு டிப்பிக்கலான கொஸ்டினா அதை பார்க்கலாம். காங்கிரஸ்க்குள்ள ஜென்ரலாவே உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இன்னைக்கு நேத்து கிடையாது. தொடர்ந்து பல நாட்களா வந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல விஜயதரணி அவர்கள் கூட கட்சியை விட்டு விலகி பாஜகவுல போய் இணைஞ்சாங்க. பட் எனக்கு இங்க என்ன ஒரு கேள்வினா, தெலுங்கானால காங்கிரஸ் அதீத வெற்றி பெற்றப்போ நம்ம வந்து சீதாக்காவை பார்த்தோம். சீதாக்கா ஒரு சாதாரணமான நம்ம கூட இருக்க ஒரு கேண்டிடேட்டா வந்திருந்தாங்க. ஜெயிச்சு இப்ப அமைச்சரா இருக்காங்க. அதே மாதிரி இங்க மயிலாடுதுறை கேண்டிடேட்டா சுதா ராமகிருஷ்ணன் அவங்க. நீங்க இன்னைக்கு சசிகாந்த் செந்தில். ஸோ இவங்க எல்லாருமே களப்பணியாளர்களா, ராகுல் அவர்களோட பாரத் ஜோடோ யாத்திரால இணைஞ்சு நடந்தவங்களா, ரொம்ப யதார்த்தமான ஆட்களா பார்க்கணும். அப்ப காங்கிரஸுக்கு கரெக்டான அங்கீகாரம் கொடுக்கலன்ட்டு விஜயதரணி வச்ச குற்றச்சாட்டு தவறா, இல்ல களப்பணியாளர்களுக்கு நிஜமாவே காங்கிரஸ்ல வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு எடுத்துக்கலாம்? அப்படியெல்லாம் இல்லைங்க. விஜயதரணிக்கு கிடைக்காத அங்கீகாரம் எங்க? அவன் 3 டைம் எம்எல்ஏ அவங்க ஆனா வந்திருக்காங்க. அப்படித்தானே சொல்லிட்டு போனாங்க. அது அந்த சொல்லுலயே ஃபேக்ட் எல்லாருக்குமே தெரியும்ல. ம். சி நான் அதான் சொல்றேனே, இந்த நாட்டுல நடக்கிற சண்டை வந்து 2 மென்டாலிட்டிக்குள்ள உள்ள ஒரு சண்டை. ஒரு மென்டாலிட்டி விச் பிலீவ்ஸ் இன் லவ், அஃபெக்ஷன், ப்ளூரலிசம், இந்த மாதிரி பன்முகத்தன்மையை கொண்டாடுறது, இதெல்லாம் ஒரு ஒரு விதமான மென்டாலிட்டி. இன்னொரு மென்டாலிட்டி எப்படின்னா, நான் பவர்ல தான் இருக்கணும், எனக்கு குயிக்காக பவர் வேணும், எனக்கு கீழே தான் நீங்களாம் இருக்கணும். அது 2ஆம் மனநிலை. இந்த மனநிலைக்குள்ள தான் சண்டை. ஸோ நீங்கள் நேச்சுரலாக பார்க்கலாம், அந்த மனநிலையில் உள்ளவர்கள் இந்த கட்சியில் இருந்தாலும் விலகி அந்த கட்சிக்கு போவாங்க. அந்த மனநிலையில் இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருந்தாலும் விலகி இங்கே வருவாங்க. இது நேச்சுரல் நடக்கிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜயதரணிக்கு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் காங்கிரஸ்குள்ள கிடையாது. அவங்க போனாங்கன்னா அவங்க ஒரு மனநிலையை விரும்பி போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரியே நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா கர்நாடகா எலெக்ஷன்ஸ்ல. ஸோ உங்களோட கெஸ் படி தமிழ்நாட்டுல பிஜேபி வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கும் இல்லை, என்றைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பிஜேபி வந்து அட்லீஸ்ட் சீட்ஸ் ஒன் பண்ணலனா கூட ஒரு 25% நாங்க வந்து இரட்டை இலக்க சதவீதத்துல வந்து வெற்றின்னு கிடையாது, அந்த ஒரு பர்சன்டேஜ் வைஸ் ஓட் பேங்கிங் எங்களுக்கு உயரும்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? பிஜேபி இன்னைக்கு இல்லை, கூட்டணியில் இருக்கும்போது பல ஓட் பேங்க் உங்களுக்கு வரலாம். அதெல்லாம் உங்களுடைய சொந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. ஆனால் நீங்கள் களத்தில் எப்படி இருக்கீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் களத்தில் நீங்கள் எங்கே வேணால் போகலாம், எந்த கிராமத்துக்கு வேணால் போகலாம். பிஜேபியில் ஒரு ஆளை தவிர உங்களுக்கு வேறு யாருமே பார்க்க முடியாது. ஸோ கட்டமைப்பே இல்லாத போது அவங்களுக்கு எங்கேருந்து ஸ்ட்ரென்த் வரப்போகுது? இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஆதிக்க மனநிலையில் இருந்தவங்க வேணால் ஒரு கும்பலாக ஒரு குரூப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட் பண்ண வைக்கலாமே தவிர, தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரத்துக்கு அவங்க சொல்கிற சித்தாந்தம் என்றைக்குமே ஒப்பாது. ஓகே. அப்போ இந்தியா முழுக்கவும் 400 சீட்டு நாங்கள் பெறுவோம், ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 40க்கு நாங்கள் 40 பெறுவோம், புதுச்சேரி உட்பட அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அடிச்சு விடுறது தான், ஏதாவது அடிச்சு விட வேண்டியது தான். அதில் என்ன? ஏன்னா நம்ப வைக்கிறாங்கல்ல சார். எல்லா கருத்து கணிப்புகள் எடுத்து பார்த்தாலுமே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களுமே கூட அதிமுகவை விட பாஜக வந்து முன்னிலையில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, 2ஆம் இடத்தை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, நம்ப வைக்கிறாங்கன்றதை விட ஒரே பொய்யை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது இதுதான் அந்த ப்ரொபகேண்டாவோட ஸ்ட்ராட்டஜி. முன்னாடியெல்லாம் வந்து ஹிட்லர் காலத்தில் வந்து அதுக்கு பேர் வந்து த பிக் லை. ஒரு பெரிய பொய்யை மறுபடியும் சொன்னால் அது உண்மையாயிடும்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி கிடையாது. இன்னைக்கு இப்போ காலகட்டத்தில் 1000 லைஸ் பர் டே, 1000 பொய்கள் ஒரு நாளைக்கு. நீங்கள் அடுத்த நாள் நேற்று இது சொன்னீங்களே கேட்டால் அது நேற்று அப்படின்வாங்க. இன்னைக்கு வேற பொய்யை சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் நானே தான் மண்டையை உடைச்சிட்டு உட்காந்துருப்போம். ஸோ இதெல்லாம் களத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எங்கே இருக்காங்க எங்கே இல்லைன்ட்டு. நடக்கட்டும், அது அப்படி நடந்தால் அது ஒரு அரசியல் விஷயம் தானே, அதையும் தமிழகம் எதிர்த்து போராடும். 12ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராது பிரச்சாரத்துக்காக. உங்களுடைய தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? தெரியல, எனக்கு இன்னும் தெரியல. வாய்ப்புகள் இருக்கு, இல்லாமலும் இருக்கலாம். ஐ ஹேவ் நோ ஐடியா. ஓகே. அண்ட் இந்த பிரச்சார மேடை அப்படிங்கிறது மக்கள் கிட்ட நம்மளுடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஒரு விஷயமா. அதுல வந்து நாகரீகமான அரசியல் பின்பற்றப்படுது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க பண்றது ரொம்ப நாகரிகமாக தான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். இதுல அநாகரிகமா போறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நாகரிகமாக தான் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம என்ன செய்ய போறோம், நாங்க வந்தா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கறத தாண்டி மத்தவங்க செய்த குறையே மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு பிம்பம் தான் இந்த தேர்தலை நான் பாக்குறேன். கடந்த தேர்தலையும் அது அப்படிதான் இருந்துச்சு. இந்த முறை அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கோ அப்படின்னு தோணுது. அது உங்களுடைய பார்வை? குறைகளை சொல்லலாம், நாகரிகமா சொல்லணும். குறைகளை சொல்லாமலே இருக்க முடியாது ஒரு ஜனநாயகத்துல. குறைகளை சொல்லணும், நாகரிகமா சொல்லணும், அவ்வளவுதான். மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அதுக்குன்னு கண்டமணிக்கு பேச முடியாது. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த், விஜயகாந்த், அந்த மாதிரி சசிகாந்த்லயும் பேர் காந்த் இருக்கு. ஸோ இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானா? ஒருவேளை வேற எங்கேயாச்சும் இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்களா நார்த் சைட்ல இருந்து? ஒருவேளை கர்நாடகாவில இருந்து தான் இங்க வந்து தமிழர்னு போய் சொல்லி வேட்பாளராக நிக்க வைக்கிறாங்களான்ற கொஸ்டின் இருக்குல்ல சார்.
எனக்கு முதல் செந்தில் தான் பேர் வச்சாங்க. ஓகே. எங்க அம்மாவுக்கு வந்து கிரிக்கெட் ஆடுற ஸ்ரீகாந்த் ரொம்ப பிடிக்கும். ஓ. அதனால அந்த காந்த் வரணும்னு சொல்லி அதை சேர்த்து சசிகாந்த் செந்தில்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. மத்தபடி நீங்க பிறந்ததெல்லாம் இங்க நான் பிறந்தது பூந்தமல்லி தான், இங்க பக்கத்துல இருக்க பெருமாள்பேட்டு தான். நான் இப்போ பிரச்சாரத்துல போகும்போது கூட பல சொந்தங்கள் வராங்க நடுவுல. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, இவர் இங்க இந்த சொந்தக்காரங்க இவ்வளோ பேரா அப்படின்னு. நேற்று கூட ஆள பக்கத்துல அவ்வளோ பேர் இருந்தாங்க. எல்லாம் இங்க சொந்தக்காரங்க தான். ஸோ திருவள்ளூர் தொகுதி நீங்க பிறந்து வளர்ந்த இடம் அப்படிங்கிறதுனால மக்களோட கனெக்ட் பண்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ரொம்ப ஈஸி. எனக்கு அந்த மொழி, அந்த ஸ்லாங், அந்த வாழ்வியல் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுதான் வரும். நான் நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணி பேசுவேன் தமிழை. ஏன்னா எங்க தமிழ் ஒரு மாதிரி ரொம்ப மெட்ராஸ் தமிழா இருக்கும். அதுலயே நான் அது இயல்பு தானே சார், அப்படியே பேசலாம். அது இயல்பு தான். ஆனா நல்ல மேடைகள்ல நல்ல தமிழ் பேசணும்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கும். பட் நான் பேசுறது நார்மலா வர்றது தான். அதனால ஸோ எதுக்கு சொல்றேன்னா அது எல்லாமே எனக்கு பழக்கப்பட்டது தான். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஒரு ஒரு மனசுக்கு இதமாகவும் இருக்கு இங்க. இல்ல, பல வேட்பாளர்கள் பல தொகுதிகளுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் அவங்களை எதிர்த்து கேள்விகளை கேட்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க போன பிரச்சாரங்கள்ல மக்கள் ஏதாவது கேள்விகளை கேட்டிருக்காங்க இருக்கு. நிறைய இடத்துல அந்த ஆழம் கலக்கும் போதே கேட்பாங்க, என்ன தம்பி நீ வருவியா திரும்பி அப்படிலாம் கேட்பாங்க. வரல நீ திரும்பி வரணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மக்களுடைய வார்த்தைகள். அதில் வந்து நிறைய விஷயங்கள் உண்மை இருக்கலாம். சில சமயம் எதிர்கட்சிகள்ல இருந்து ஆளுங்க வந்து கொஞ்சம் சைடா டான்ட் பண்ணுவாங்க. அதையும் பார்த்துருக்கோம். எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேட்பாளர் அங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய தொகுதியை எடுத்துக்கோங்க. நீங்க இங்கே பிறந்து வளர்ந்துருக்கீங்க, மக்களுடைய கனெக்ட் ஆக ஈஸியா இருக்கு, நீங்க இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நிக்கிறீங்க. பட் பாஜகவுடைய வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர வேட்பாளர்கள் நிறைய இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஆளுநர் பதவியை விட்டுட்டு தமிழிசைவர்கள் வந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியை துறந்து அங்க வேட்பாளராக நிற்கிறாரு. எல்முருகன் அவர்கள் அமைச்சர் பதவியை விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவருமே அந்த இடத்துல அந்த தொகுதியில ரொம்ப வருஷமா இருக்காரு. ஸோ இப்படி பிரபலங்களை பார்த்து முகங்களை பார்த்து ராதிகா சரத்குமார் இருக்கட்டும் பார்த்து நிக்க வைக்கிறாங்க. சோ அந்த நட்சத்திர வேட்பாளருக்கான ஓட்டு அப்படிங்கிறது கணிசமா உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல வந்து மக்களோட மக்களா இருந்து அப்படி இருக்க வேட்பாளருக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க? இல்ல அதான் அது வந்து அதான் அவங்க ட்ரை பண்றாங்க, ஒரு ஸ்டார் பவரை வச்சாவது கொஞ்சம் ஓட் பேங்க் வாங்கலான்ட்டு. பட் அதெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம்னா, இது ஒரு பாசிச சக்தின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, அங்க ஒரு பாஸ் தான், அந்த பாஸ் சொல்றது எல்லாமே பண்ணி ஆகணும். நீங்க எதுல இருந்தாலும் சரி, நீங்க பண்ணலைன்னா நீங்க காலி ஆயிருவீங்க. அதனால இன்னைக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் விட்டு ஏன் வராங்கன்னா, அவங்களுக்கு சொல்லப்பட்டது நீங்க பண்ணணும், நீங்க நிக்கணும். பட் அதனால எல்லாமே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கலாம் கிடையவே கிடையாது. நட்சத்திர வேட்பாளர் யாரை நிக்க வச்சாலும் மக்கள் மனசுல நட்சத்திரமா இருக்கணுங்க. நீங்க நட்சத்திரமா இருந்து பிரச்சனை. ராதிகா சரத்குமார் இருக்காங்களே, ஒரு பிரபலமான ஒரு பிரபலம். அதுக்காக எவ்வளவு பிரபலங்கள் வந்து ரொம்ப மோசமா தோத்துருக்காங்க. கோவை தொகுதியில வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு கோவை தொகுதி மற்ற தொகுதிகள் போல ரொம்ப ஈஸியான ஒரு தொகுதியா அமையும். மாண்புமிகு முதல்வர் சொன்ன மாதிரி 40 நமதே நாடும் நமதே. இல்லை, ஏன் கோவை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, அண்ணாமலை அவர்கள் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஏதோ ஒரு லைம் லைட்ல பிஜேபி இங்கே வளர்றதுக்கான ரீசன் அண்ணாமலையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக கேட்குறேன், ஸ்பெசிஃபிக்காக அவரை நிற்க வைக்கிறாங்க. என் மக்கள் அப்படின்ற ஒரு பாத யாத்திரையை முன்னெடுத்திருக்காரு ராகுல் காந்தி மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும்? அது ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் ஒன்றும் இங்கே நீங்கள் என்ன சித்தாந்தத்தை எடுத்து வச்சு நீங்கள் நடக்கிறீங்க, நீங்கள் வெறுப்பை வளர்க்கணும்னு நடக்கிறீங்க, அது தமிழ் மக்களுக்கு புரியும். நிச்சயமா எலெக்ஷனுக்கு பிறகு மீண்டும் இதே தொகுதியில மக்களவங்களை சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.